நடிகர் விக்ரம் நடித்துள்ள துருவ நட்சத்திரம் படத்தை பிப்ரவரியில் வெளியிட திட்டம் என இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இந்த வழக்கினுடைய பின்னணி, தற்போது இருக்கக்கூடிய கூடுதல் தகவல்கள் என்ன? வணக்கம். அது நடிகர் விக்ரம் நடிப்பில் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கி தயாரித்திருக்கக்கூடிய துருவ நட்சத்திரம் படம் கடந்த நவம்பர் 24 வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்போது இந்த படத்தை வெளியிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ஆல் இன் ஒன் என்ற பிக்சர்ஸ் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டது. அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிம்புவை வைத்து சூப்பர் ஸ்டார் என்ற படத்தை இயக்குவதற்காக கௌதம் வாசுதேவ் மேனன் தங்கள் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டதாகவும், முன்பணமாக 2018 ஆண்டே 2 கோடி ரூபாய் அளித்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தப்படி பட வேலைகளை துவங்காத நிலையில வாங்கிய முன்பணத்தையும் அவர் திருப்பி தரல. இந்த நிலையில இந்த பணத்தை திருப்பி தராமல் துருவ நட்சத்திரம் படத்தை வெளியிடக்கூடாது, அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் பணத்தை திருப்பி அளிக்கும் பட்சத்தில் துருவ நட்சத்திரம் படத்தை வெளியிடலாம் என கடந்த நவம்பர் 22 உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் பணத்தை திருப்பி செலுத்தாததால் கௌதம் வாசுதேவ் மேனனால இதுவரைக்கும் இந்த படத்தை வெளியிட முடியல. இந்த நிலையில இந்த வழக்கு நீதிபதி சரவணன் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது கௌதம் மேனன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த படத்தை பிப்ரவரி மாதம் வெளியிட திட்டமிட்டிருக்கிறதுனால விசாரணையை 3 வாரங்களுக்கு தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதை ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கின் விசாரணையை 3 வாரங்களுக்கு நீதிபதி தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.